Hi friends, welcome to Maya Export Training Academy. இப்போ லாஸ்ட் வீக் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் போட்ட மோட் ஆஃப் பேமெண்ட்டை பற்றி மெர்ஜ் பண்ணி ஒரு 35 மினிட்ஸாக நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதுக்கு 2 ரீசன். ஒரு ரீசன் எனக்கு டைமிங் இல்லை, சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ வெளியில் கிளைண்ட் மீட்டிங் போக வேண்டியதாகிடுச்சு. அண்ட் தென் என் டாக்டருக்கு வேறு போர்டு எக்ஸாமு. அவங்களுக்கு நான் தான் தமிழ் மட்டும் நான் தான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இங்கிலீஷ் மேக்ஸ் ஒய்ஃப் டீச் பண்ணிகிட்ருப்பாங்க. மற்ற சயின்ஸ் ஒருத்தர் வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கார். செகண்டரி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்தா உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. அதை ஸ்ப்ளிட் பண்ணி போட வேணாம், சரி மெர்ஜ் பண்ணி இந்த வாரம் போட்டுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் டிஏ, டிபி, எல்சி, டிடி அண்ட் தென் கமிஷன் பேசிஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 டைப் ஆஃப் இது சொல்லியிருந்தேன். 6 டைப் ஆஃப் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் வீக் வீடியோவில் வந்திருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இப்போ நான் உங்களுக்கு போன வாரம் போடும்பொழுது ஒரு சின்ன ஒரு 1 மினிட் ஒரு வீடியோ கூட ஒன்று போட்டிருந்தேன். ஸோ வை திஸ் மிஸ்மேச்சஸ் பிட்வீன் த வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது என்னுடைய ஆதங்கம் தான். அது வேறு ஒன்றும் இல்லை. பட் இது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் 22,000 23,000 இருக்குது. அது 35,000. ஒரு எவ்ரி வீக் வியூஸ் 35,000 இருக்குது. ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்றது ஆதங்கம் தான் தவிர, பட் உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷமாக இருந்ததுன்னா என்ன சார் லாஸ்ட் வீக் கூட நான் வியூஸ் கவுண்ட்டு பார்த்தேன். அண்ட் தென் 35,000 இருந்தது. இந்த வாரம் 25,000 வந்திருக்கு. பட் நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா, அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. நோ நீட் டு ஒரி அபவுட் தோஸ் திங்ஸ். இந்த வீடியோஸ் இந்த யூடியூப் எஸ்பெஷலி டு எக்ஸ்பிளைன் அபவுட் த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். வியூஸை கேதர் பண்ணுறதுக்கோ சப்ஸ்கிரைபர்ஸை கேதர் பண்ணுறதுக்கோ கிடையாது. ஸோ பை காட் கிரேஸ் பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆன் இட். ஸோ அது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி ஆகட்டும், அண்ட் டெக்கர்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் ட்ராவல்ஸ் ஆகட்டும், அண்ட் வாட் எவர் மேபி 6-7 கம்பெனிஸ் இருக்குது. தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆன் இட். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான், பெஸ்ட்டாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு ஓப்பனாக சொன்னது என்னென்னா, அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் த்ரோ கார்கோ எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வி வரும்பொழுது. த்ரோ கார்கோ பண்ணும்பொழுது இப்போ நான் கூட உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். ஒரு 2.5 இயர்ஸாக 2.5 மந்த்ஸாக நான் ஏர் கார்கோ நானே பண்ணலை அப்படின்ற மாதிரி. ரீசன் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய காஸ்ட் டீட்டெயில்ஸ் நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியல. தட் இஸ் த மெயின் ரீசன். செகண்டரி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குவான்டிட்டி மினிமைஸ் ஆகிருக்கு. முன்ன மாதிரி குவான்டிட்டி 1 டன் அண்ட் தென் 750 kg அந்த மாதிரிலாம் அவங்க கொஷினுக்கே வரல. ரைட் நவ் தே ஆர் ஆஸ்கிங் ஒரு 100 kg 200 kg அந்த மாதிரி வரும்போது, இதனுடைய ப்ராக்டிக்கல் ஒர்க், அதாவது ஃபீல்டு ஒர்க்குன்றது பெருசு. இந்த ஏர் கார்கோவுக்கு ஃபீல்டு ஒர்க்குன்றது பெருசுன்னும் போது உன்னுடைய அவைலபிலிட்டி ஆஃப் த கமாடிட்டி எங்கே இருக்குன்றது. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எனக்கு பொள்ளாச்சியில் ஒரு ஒரு மேனேஜர் ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ட் தென் நாசிக்கில் ஒரு மேனேஜர் இருக்காங்க, ஒட்டஞ்சத்திரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, குண்டூரில் ஒருத்தங்க இருக்காங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு கேண்டிடேட்டை அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் குவாலிட்டி செக் பண்ணி தான் அங்கே கொடுப்பாங்க. இது எல்லாம் மெர்ஜ் பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு சேலரி பேஸ் பண்ணி கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சைன்மெண்ட். ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டை வி நீட் டு பே டு தட். ஸோ அப்போ தான் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி வரும்போது குவான்டிட்டி ஒரு லெஸர் குவான்டிட்டியாக வருது. ஒரு 100 kg 50 kg ஈச் 50 kg ஈச் 100 kgன்னு வரும்பொழுது உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த இடத்துல பேக்கிங் பண்ணி கிரேடிங் பண்ணி மறுபடியும் காட்டன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி மறுபடியும் அதை பெங்களூருக்கோ இல்லை வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கோ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம அனுப்பணும் அப்படின்னும் பொழுது ஒர்க் பெரிய ஒர்க்காக இருக்குது. அதனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல. பட் பாஸ்ட் ஒரு 2.5 months 3 monthsஆகவே இந்த ரிலேட்டட் திங்ஸ் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு ஒரு 3 months முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். ஒரு கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். துபாயில் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் அதர்ஸ் அந்த கம்பெனிக்கே மாயாவுடைய கம்பெனிக்கே ஒரு இம்போர்ட் கம்பெனியை லைசன்ஸ்லாம் வாங்கியாச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ வேர் ஹவுஸ் அக்ரிமெண்ட் சைன் போடுறதுக்காகவும், சரி மேனேஜர்ஸ் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் அதுக்கு அக்ரிமெண்ட் சைன் போடுறதுக்காகவும், அதுக்கப்புறம் இந்த எமிரேட்ஸ் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. கம்பெனி ஐடியெலாம் கொடுத்துட்டாங்க.
ஸோ எமிரேட் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த எமிரேட் ஐடி டிபெண்ட்ஸ் ஆன் த பார்ட்னர்ஸ், யார் யார் இருக்காங்க, எம்ப்ளாயீஸ், அந்த ரிலேட்டட் திங்ஸ் அவங்களெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயியோடைய கம்பெனியோடைய ஐடி. இந்த கம்பெனி ஐடி. ஸோ கம்பெனியோட நேம் வந்து எம்ஐ இம்பெக்ஸ் ட்ரேடிங் எல்எல்சின்னு சொல்லிட்டு என்னுடைய மேனேஜர்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு ஹவுஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து லோடிங் இருக்கிற மாதிரி, மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அக்ரிமெண்ட் நான் தான் போய் போடணும். அது பேப்பர் ஒர்க் எல்லாம் போய் ஃபைனலைஸ் பண்ணணும். ஐ பிளான் டு கோ நெக்ஸ்ட் மந்த் 4th or 5th போகலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு போனதுக்கு அப்புறமா வி ஏபிள் டு கெட் த என் நம்பர் ஆஃப் லீட்ஸ் வருதுன்னும் பொழுது வில் மேக் லூப் வித் ஒரு ஹைபர் மார்க்கெட், ஒரு 4 and 5 ஹைபர் மார்க்கெட் கூட லூப் வச்சுருக்கு. அதுக்கும் நான் போய் தான் சைன் போடணும், அக்ரிமெண்ட்டில் சைன் போட வேண்டியிருக்கு. பிகாஸ் என்ன இருக்குன்னா வந்து அந்த ஊரில் வந்து இம்ராத்தின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழன் எப்படி சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி வந்து துபாயில் வந்து இருக்கக்கூடிய அரபியன் வந்து இம்ராத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இம்ராத்தியோடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் அங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆன் இட். ரீசன் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆர்டர் கிடைக்கிறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. இப்போ எனக்கு கூட வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சார் இது வந்து நான் துபாயில் இருக்கேன், நான் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன், 15 இயர்ஸாக இருக்கேன், நான் அது இருக்கும்போது இது ஒரு லைசன்ஸ் கூட நான் ஒன்று வாங்கியிருக்கேன், பட் ஒர்க் ஆர்டர் எனக்கு இன்னும் எதுவும் வரலை அப்படின்னு வரும்பொழுது ரீசன் என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து அரபியன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லைசன்ஸுக்கு வந்து தே ஆர் ரெடி டு இஷ்யூ த ஒர்க் ஆர்டர். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று அங்கே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு இம்ராத்தி ஒருத்தர் வந்து நம்ம கூட பார்ட்னர்ஷிப் ஆகிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கம்பெனியோடைய லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோ ஃபார் எமிரேட் ஐடி. எமிரேட் ஐடி முடிச்சதுக்கப்புறமா அண்ட் தென் கரண்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வேர் ஹவுஸ் ரிலேட்டட் எல்லாம் இட் வில் கோயிங் டு டேக் 1 or 2 days. ஸோ இருக்கிற மாதிரி ஒரு 7 to 10 daysலாம் ஆகாது, 1 or 2 days. அதை பிளான் பண்ணி தான் நான் ஒரு 8 days ப்ரோக்ராமில் நாங்கள் போகலான் இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் 4th or 5th போகலான் இருக்கேன். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஆர் ரெடி டு கிவ் த ஒர்க் ஆர்டர் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். என்னுடைய கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 4-5 பேருக்கு வந்து ஒர்க் ஆர்டர் கொடுக்குறதா கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஐ எம் ரெடி டு கிவ் த ஒர்க் ஆர்டர் டு தெம் ஆல்சோ. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார் வரும் அப்படின்ற மாதிரி, ஒரு பெரிஷபிள் ஐட்டம்ஸ் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வரும் இன்ஸ்டெட் ஆஃப் மாயா எக்ஸ்போர்ட். நாங்களே டைரெக்டாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வரும்னு சொன்னது நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். பேப்பர் ஒர்க், தென் பையர் வேணுன்றதுனால ஒரு B2B, அவ்வளோதான். இந்த ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு. யூ ஆர் ரெடி டு டூ த பிஸ்னஸ். அதில் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் நீங்கள் மாயா எக்ஸ்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் மீட்டாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து B2B மூலிமா நீங்கள் வந்து லீட்ஸை வந்து கேதர் பண்ணிக்கலாம். செகண்டரி வந்து உங்களுக்கு apida.gov.in சொல்லியிருக்கேன். அந்த வெப்சைட்டில் வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கு இட்ஸ் கோயிங் டு டேக் 1 week. அதன் மூலிமா நீங்கள் வந்து லீட்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு RCMC நம்பர் வாங்கியிருந்தீங்கன்னா RCMC apida சர்டிஃபிகேட்டோ இல்லை அப்பேரல் சர்டிஃபிகேட்டோ இல்லை கோகனட் போர்டோ காயர் போர்டோ இது மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கும் போது உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த RCMC நம்பர், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் த லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து என்கிட்ட வந்து நிறைய ரிப்பீட்டபிளாக கேட்குறது என்ன அப்படின்னா, 2 கொஷின் பண்ணுறாங்க. ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, என்னுடைய டீமில் கேட்கக்கூடிய கொஷின் 2 கொஷின் என்னென்னா, இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரீசன் எதுக்காக அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு ரிப்பீட்டபிளாக நான் சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ பட்ஜெட் வருன்ற மாதிரி கொஷின். பட்ஜெட் வரும்னும்போது டிபெண்ட்ஸ் ஆன் த கமோடிட்டி. என்ன கூட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பட்ஜெட். ஸோ நீங்கள் கேஷ்யூ செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஆனியன் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை சில்லி செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஜிஞ்சர் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை வெஜிடபிள் செலக்ட் பண்ணுறீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பட்ஜெட். ஸோ இது வெரி சிம்பிள். இது சொல்கிறது வந்து ஒரே லைன் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் த கமோடிட்டி எவ்வளோன்றதை பார்த்துட்டு, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி அனுப்ப போகிறீங்கன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து 500 kg அனுப்ப போகிறீங்களா, ஒரு டன் அனுப்ப போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு 200 kgன்னு சொல்லிட்டு ஒரு 10 வெரைட்டிஸ் அனுப்ப போகிறீங்களா, அந்த மாதிரி ரிலேட்டட் திங்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்குமே தவிர, உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் பட்ஜெட்டை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆன் இட். இப்போ வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட் நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். சார்கோல் சொல்லியிருக்கேன், காயர் பிச் சொல்லியிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஆனியன் மட்டுமே சார் சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டாம்.
இந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்லாம் ரெக்குயர்மெண்ட் நிறைய இருக்குது. காயர்பத்து இருக்குது, சார்கோல் இருக்குது, ஜிஞ்சர் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லேயே ஒரு 50லேருந்து 100 வெரைட்டி வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது விச் ஒன் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ, எது உங்களால் கன்வீனியண்ட்டாக பண்ண முடியும், எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணிங்க. அண்ட் தென் மோட் ஆஃப் பேமெண்ட்டுன்னு வரும்பொழுது, தென் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்டுன்னு வரும்பொழுது உங்களுக்கு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபார் ஷிப்மெண்ட் அண்ட் ஏர் கார்கோ. ஸோ ஷிப்மெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறீங்க, ஏர் கார்கோ பண்ணும்போது எப்படி பண்ண போகிறீங்க. ஷிப்மெண்ட் பண்ணும்போது நான் சொன்ன மோட் ஆஃப் பேமெண்ட் அதுதான், டிஏ, டிபி, எல்சி, டிடி அண்ட் கமிஷன் பேசிஸ் என்ற பேஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. ஸோ நீ ஏர் கார்கோன்னு பண்ணும்பொழுது அதை நான் ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஹவு லாங் இட்ஸ் கோயிங் டு டேக் கெட் பேக் த அமௌண்ட், எத்தனை நாள் ஆகும் அமௌண்ட்டை திருப்பி கிடைக்கிறதுக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஏர் கார்கோ பண்ணும்போது நோன் பர்சனுக்கு மட்டும் பண்ணுங்கள், அன்னோன் பர்சனுக்கு பண்ணாதீங்க. நோன் பர்சனுக்கு மட்டும் பண்ணுங்கள். இவர் தெரியும், என்னுடைய ஃபாதர் மூலயமா இவர் எனக்கு ஃப்ரெண்டு, என்னுடைய ஃப்ரெண்டு மூலயமா என்னுடைய ஃப்ரெண்டு, இல்லை என் ஃப்ரெண்டே அந்த ஊரில் இருக்கார், அந்த கண்ட்ரியில் இருக்கார். அப்போ அவர் வந்து இம்போர்ட்டை நான் பண்ணிக்கிறேன், எக்ஸ்போர்ட்டை நீங்கள் பார்த்துங்க, வரக்கூடிய ப்ராஃபிட்டில் ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா யூ ஆர் த ரைட் பர்சன் டு டூ த பிஸ்னஸ். சரிங்களா? அதனால் ஒன்றும் ஒரி பண்ணவே தேவையில்லை. அண்ட் தென் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே ப்ராஃபிட் வரும்ன்றது அர்த்தம் கிடையாது. பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வாட் எவர் மேபி, ப்ராஃபிட் 1 லாஸ் ஆர் 2 லாஸ் ஆர் 7 ப்ராஃபிட், அந்த மாதிரி ரிலேட்டடாக வரும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டாக லாஸான்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது நாட் ஓன்லி இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டாலே கோயிங் டு கேல்குலேட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் 3 months once ஆர் 6 months once. திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஒரு கன்சைன்மெண்ட் பண்ணுறீங்க, கன்சைன்மெண்ட் பண்ணும்போது சார் லாஸ் ஆகிடுச்சு, ஓகே சார் 30,000 rupees லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு சார், இனிமேல் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஸோ ஐம் கோயிங் டு டூ த அதர் பிஸ்னஸ் அப்படின்னாக்கா இதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த பிரச்சனையை நானும் பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பட் இட் இல் கோயிங் டு டேக் சம் டைம். ஸோ அதனால் என்ன ப்ராடக்ட்ன்றது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பட்ஜெட். ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிங்க. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்றதை கேல்குலேட் பண்ணுறது வந்து இந்த எத்தனை கமோடிட்டி, எத்தனை கன்சைன்மெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி 3 months ஒன்ஸோ 4 months ஒன்ஸோ கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். தென் இப்போ ஒரு ஒர்க் ஆர்டர் வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மாயா எக்ஸ்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுறது என்னென்னா, 1 minute, ஒரு கம்பெனிலேருந்து மாயா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ வரும்போதெல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, இவனோட ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நீங்கள் லோன் கொடுக்க தயாராக இருக்கீங்களா அப்படின்போது என்னோடய கிளாஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நாட் ஏபிள் டு கெட் த லோன் எக்ஸப்ட் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. லோன் வாங்கணும் அப்படின்னாக்கா இட் இஸ் கோயிங் டு டேக் மினிமம் 1 year. அந்த 1 yearக்குள்ளே நீங்கள் 1.5 C, 1C or 1.5C நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் ஏபிள் டு கெட் த லோன் அட் எனி பேங்க். ஓகே. ஸோ சுந்தரபாண்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு யூஎஸ் ஃபினான்ஸ்லேருந்து வந்திருக்கார். அது ஒரு பேங்கிங், அது அவங்கலேருந்து வந்திருக்காரு. அவர் அந்த ரிலேட்டட் திங்ஸ் வரும்போது நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்ட அதான் சொன்னார், சார் இது மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கன்சைன்மெண்ட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் எந்த கன்சைன்மெண்ட் சரக்கு பண்ணாலும் நீங்கள் பிஎல் காப்பியை கொடுத்த உடனே வித்தின் 2 hours நான் உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துருவோம், அந்த அமௌண்ட்டை நீங்கள் 150 days நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2017 நான் மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாகட்டும், இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களாகட்டும், இல்லை கிளாஸை வந்து ஒரு ஆன்லைன் மூலமாகவோ இல்லை டைரெக்ட் மூலமாக அட்டன் பண்ணவங்களாகட்டும், சார் நான் 1 year பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அமௌண்ட் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை, பட் எனக்கு ஒர்க் ஆர்டர் இருக்குது, எனக்கு அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு தான் என் கையில் பணம் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 கன்சைன்மெண்ட் 6 கன்சைன்மெண்ட்டை நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இப்போ அடுத்தது வந்து அவங்க சில்லி கேட்குறாங்க, கோகனட் கேட்குறாங்க, அதுக்கான அமௌண்ட் என்கிட்ட இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. Maya Export Training Academy will arrange the loop between this US company and you. ஓகே. அப்போ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ சரக்கு அனுப்புறீங்கன்னும் போது அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து பிஆர்சி வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்திருக்குன்றத கிராஸ் செக் பண்ணிவிட்டு வாட் இஸ் த வேலிடேஷன், உங்களுக்கான வேலிடேஷன் எவ்வளோன்றதை வந்து அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் இமீடியட்டாக தே ஆர் ரெடி டு சப்போர்ட் டு யூ. எவ்வளோ ஒரு லிமிட்டேஷன், ஒரு
5C வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நோ நீட் டு ஒரி அபவுட் தோஸ் திங்ஸ். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இவங்க தே ஆர் நாட் ரெடி டு சப்போர்ட் ஃபார் ஃப்ரெஷர்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரீவியஸாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீட் ஆர் மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி வில் டூ த நீட். ஓகே, அதர்வைஸ் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. யூ கேன் டிஸ்கஸ் வித் தம் டைரக்ட்லி. மறுபடியும் ரிப்பீட்டபிளாக நான் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் சூட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். திஸ் இஸ் நாட் சூட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகே, அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒர்க்கு வந்து இப்போது துபாயில் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணதால் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ துபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை மீட்டிங் இருக்குது. அண்ட் தென் ஸ்ரீலங்காவில் ஆல்ரெடி பிரான்ச் போயிட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்காவில் வந்து அது ஒரு 2 மீட்டிங் 3 மீட்டிங், அது என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, என்ன லாஜிஸ்டிக்ஸ் போயிட்டுருக்கு, தூத்துக்குடியில் என்ன போயிட்டுருக்கு, என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் துபாயில் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் இப்போது ஜேஎன்பீட்லேருந்து என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் எவ்வளோ போயிருக்கு, ப்ரீவியஸ் லாஜிஸ்டிக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லா ஒர்க்கையும் வந்து இருக்கிற டீம் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கன்சாலிடேட் பண்ணி எல்லாருக்கும் சஜஷன்ஸ் கொடுக்குறது, அந்த டாஸ்க் அலோகேட் பண்ணுறது, எல்லா ஒர்க்கையும் நான் ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ்க்கு வந்து வீடியோ கொடுக்குறதுன்றது என்னாலுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனால் ஐ வில் டூ ஒன் திங், இந்த ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் தோஸ் திங்ஸ். ஸோ இது உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் என்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மீட்டாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் உங்களுடைய வீடியோவுடைய டாப்பில் ரைட் சைடில் டிஸ்பிளேயில் இருக்கும். அந்த டோல் ஃப்ரீ நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு அது செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் கிளாஸஸ் அண்ட் தென் சப்ளையர் அண்ட் பையர் அண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் 1, ப்ளீஸ் ப்ரெஸ் 2, ப்ளீஸ் ப்ரெஸ் 3, அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கீழே உங்களுக்கு மொபைல் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ராலிங்கில் இருக்கும். யூ கேன் கான்டாக்ட் த்ரூ த மொபைல் நம்பர் ஆல்சோ. ஓகே, அண்ட் தென் இன் ஃபியூச்சர் வி வில் கான்டாக்ட் 15 days ஒன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ். ஸோ இந்த வீக் நம்ம கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். தெர் இஸ் நோ வீடியோ, யூடியூப் வீடியோ ஃபார் த நெக்ஸ்ட் வீக். அண்ட் கம்மிங் வீக் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து வீடியோ இருக்கும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு வீடியோ இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் மட்டும் உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய டாபிக் வைஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆன் இட். வில் கான்டாக்ட் இன் ஃபியூச்சர். ஓகே, தேங்க்யூ பை. நெக்ஸ்ட் வந்து வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்டை வந்து ரிலேட்டடாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், இந்த கிளாஸ் வந்து 1 day நீங்கள் எடுக்கிறீங்களே, இந்த 1 day கிளாஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குமா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு? ஏன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக்ஸில் இருக்குது. பட் 1 day கிளாஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக எங்களுக்கு இருக்குமா? நீங்கள் 1 dayல வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிருவீங்களா? அந்த 1 dayல கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கு 50,000 ரூபா, ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கு 30,000 ரூபா சம்பாதிக்கிறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியமானதா? அப்போ ஏன் வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணல, மற்ற பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க? இது மாதிரி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ பை. வி வில் மீட் ஆன் ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ். தேங்க்யூ பை. தேங்க்ஸ் எ லாட். பை. ஏதோ முக்கியமான விஷயம்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன். ஆனா டவுட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ உடனே மீட்டாவுக்கு போங்க. மீட்டாவா? எஸ், மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசென்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்குறதுக்கும் கைட் பண்றாங்க. மீட்டால ஜாயின் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டரா உருவாகுங்க. மீட்டா, உறுதியான அஸ்திவாரம், உத்தரவாதமான எதிர்காலம்.